அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இந்த புனித பலியானது இறைவனில் மரித்த ஷீலா இமாம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் பெட்ரீசியாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மற்றும் சாமுவேல் இந்த மகனுடைய எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் ஒரு மாபெரும் வெற்றியை தரவும், செகண்ட் ரபாத்தில் பங்கு கொள்ள இருக்கின்ற அந்த பயிற்சியில் இறைவன் ஒரு மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த புனித பலியினை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அலெக்சாந்திரியா நகர் புனித கத்ரீன் கன்னியும் மறை சாட்சியுமான இவருடைய நினைவை இந்த நாளிலே தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. இயேசு கிறிஸ்துவுக்காக, விசுவாசத்திற்காக, இறை நம்பிக்கைக்காக, இறைவன் மீது கொண்டுள்ள அன்பினால் தன்னையே இரத்த சாட்சியாய் பலியாக்கிய இந்த புனிதையினுடைய இந்த நினைவு நாளில் நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காய் நம்மையே கையளிக்கிறவர்களாக வாழ வரம் கேட்போம். மேலும் இதோ ஆண்டவர் சொல்வதைப் போல ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று இந்த நாளிலே நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். எனவே இறைவனுடைய நாளுக்காக காத்திருக்கிற நாம் இந்த சாத்தானின், இந்த உலகத்தின் பல தீமைகளின், பல வாசங்களினுடைய காரியத்திலே நாம் இறந்து விடாமல் பார்த்து கொள்ள இந்த புனித பலியிலே வர வேண்டுவோம். தகுதியான முறையில் தூய மறைவுகளை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கத்ரீனாவை கன்னியாகவும் வீரமுடைய மறை சாட்சியாகவும் உம் மக்களுக்கு அளித்துள்ளீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் நிலையான நம்பிக்கையில் வலுப்பெற்று திரு அவையின் ஒற்றுமைக்காக ஆர்வத்துடன் உழைக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2
இறை வார்த்தைகள் 31 முதல் 45 முடிய. விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 31 முதல் 45 முடிய. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பலவருக்கும் ஒளிமிக்கதாகவும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாகவும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்தில் பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசே, நீர் அரசருக்கார் அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உண்மையை குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதால் அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமை அற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனிதர் கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையை குறிக்கிறது.
இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, வாழ்வுதர் இறை வார்த்தைகள் 5 தொடக்கம் 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவிமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது. மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. praise the lord, Praise the Lord, praise the lord, praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை என்பது அவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அல்லது ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும்
அல்லது ஒவ்வொரு ஊரிலும் அல்லது சமுதாயத்திலும் நாட்டிலும் ஒரு பெருமை என்று இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமைக்கும் அந்த பெயருக்கும் களங்கம் வருகிற பொழுது அதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தகைய காரியத்தை எவரும் விரும்ப மாட்டார்கள். அதே போல்தான் யூதர்களுக்கு பெருமை என்றால் எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் யூதர்களின் பெருமையாய் இருந்தது. அவர்களுடைய மாபெரும் ஒரு அடையாளமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக முடிவை பற்றி, அவரது வருகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் காரியமாக எருசலேம் அழிவை பற்றி சொல்கிறார். முதல் அழிவாக எருசலேமுடைய தேவாலயத்தின் அழிவை பற்றி சொல்கிறார். பெருமையாக தங்களுடைய மாபெரும் ஒரு அடையாளமாக இருந்த ஒரு ஆலயத்தை குறித்து ஆண்டவர் அதன் அழிவுறும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் கூட நாம் எதை பெருமையாய் நினைக்கிறோமோ, எதை நமது பலம் என்று நினைக்கிறோமோ, எது நமக்கு அடையாளம் என்று நினைக்கிறோமோ, எல்லாம் நிரந்தரமற்றவை. எல்லாம் நிரந்தரமற்றவை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நமது பெயர் நிரந்தரம் அல்ல, நமது படிப்பு நிரந்தரம் அல்ல, நாம் செய்கிற வேலைகள் நிரந்தரம் அல்ல, நமது சம்பாத்தியம் நிரந்தரம் அல்ல, நமது வீடு நிரந்தரம் அல்ல, நமது சொத்துக்கள் நிரந்தரம் அல்ல, பெயர் புகழ் எதுவும் நிரந்தரம் அல்ல. நாம் பிடித்து கொண்டு வருகின்ற எந்த காரியங்களும், எந்த பாகுபாடும் சரி, ஜாதிய பாகுபாடுகளோ அல்லது பல்வேறு விதமான இன பாகுபாடுகளோ, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடுகளோ, படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடுகளோ, இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடுகளோ எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இந்த எருசலேம் தேவாலயத்தின் அழிவை பற்றி, அதுதான் முதல் அடையாளம் என்று எதற்கு சொல்லுகிறார்? இதோ நமது வாழ்வு என்பது, நமது ஆன்மீக வாழ்வு என்பது, ஏதோ யூதர்களுக்கு அது ஆலயத்தை குறித்ததாக இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி பல்வேறு விதமான தவறான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். நாம் எத்தகைய காரியங்களையும் செய்து கொள்ளலாம். ஆலயத்திலே வந்து காணிக்கை செலுத்திவிட்டால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் மோட்சத்திற்கு போய்விடும், கடவுள் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். ஆனால் அந்த ஆலயத்தின் புனிதத்தை காக்க மறந்தார்கள். அந்த ஆலயத்திலே வந்து தாங்கள் பாவங்களுக்காய் மனம் திரும்ப மறந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை மீட்பரை உணர்ந்து கொள்ள, கண்டுகொள்ள அவர்கள் மறந்தார்கள். எனவேதான் ஆண்டவர், நீங்கள் எதை மையமாய் வைத்திருக்கிறீர்களோ அவை இல்லாமல் போகும், எதை பெருமையாய் வைத்திருக்கிறீர்களோ அவை இல்லாமல் போகும் என்று சொல்கிறார். காரணம், அவர்கள் எண்ணங்கள் இந்த ஆலயத்திலிருந்து இயேசுவை நோக்கி போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமது எண்ணங்கள் ஆலயத்தை மையமாய் வைத்தல்ல, ஆண்டவரை மையமாய் வைத்து வாழ வேண்டும். ஆலயத்தை மையமாய் வைத்த வாழ்வு அல்ல, மாறாக ஆண்டவரை மையமாய் வைத்த வாழ்வு. ஆலயத்தின் பெருமை அல்ல, மாறாக அந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிற ஆண்டவரின் பெருமைகளை நாம் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு புகழ்ச்சி பலிகள் செலுத்த வேண்டும், அவருக்கு நமது பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். எல்லாவற்றை விட ஆண்டவரை மையமாக கொண்ட வாழ்வு என்பது மனமாற்றத்திற்கான வாழ்வு. என் பாவங்களை அறிக்கையிட்டு என்னையே நான் அவர் வருகைக்காக தயாரிக்கின்ற ஒரு வாழ்வுதான் உண்மையான ஆண்டவரை மையமாக கொண்ட வாழ்வு. எனவே நமது வாழ்க்கை என்பது ஆலயத்தை மையமாய் கொண்டதல்ல, அல்லது ஒரு சில பக்தி முயற்சிகளை மையமாய் கொண்டதாக மட்டுமல்லாமல், அல்லது நமது குடும்பத்தையோ நம்மையோ மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையாய் இராமல் ஆண்டவரை மையமாய் கொண்டிருப்போம். கடவுளை நம் மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொருவரிலிருந்து விரும்புகிறார். நம் சிந்தனைகள் மாறட்டும், இயேசுவை நம் மையமாய் கொள்வோம். அவர்தான் நிரந்தரம், அவர்தான் என்றும் என்றென்றும் வாழ்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறாதவை, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியா என்று சொன்னார். இதோ உலகம் முடியவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். நமது வாழ்க்கையில இறைவனை மையப்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்வோம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள்.
இதோ சிலர் நான் என் பெயரை வைத்துக் கொண்டு வருவார்கள், இதோ எல்லாம் முடிந்து விட்டது, நிறைவேறிவிட்டது என்று சொல்லுவார்கள், காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுவார்கள் என்று கூட எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எத்தனை பிரசங்கியார்கள் ஆண்டவருடைய இந்த வருகையை குறித்து எவ்வளவு விதமான தவறான போதனைகளை அல்லது பயமுறுத்துகிற போதனைகளை, பொய்யான போதனைகளை நாம் போதிப்பதை பார்க்கிறோம். உலக முடிவை குறித்து, ஆண்டவரின் வருகையை குறித்து ஆண்டவர் சொன்னார், விண்ணக தந்தையை தவிர எவருக்கும் தெரியாது, அது மானிட மகனுக்கு கூட தெரியாது என்று சொல்கிறார். இந்த சத்தியங்களை உணராதவர்கள் ஆண்டவருடைய வருகையை பற்றி பல்வேறு விதமான தவறான கொள்கைகளை, தவறான போதனைகளை மக்களுக்கு போதித்து மக்களை குழப்புகின்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாளில் சொல்லி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை யாரும் குழப்பிவிட, உங்களை யாரும் குழப்பாதவாறு, ஏமாற்றாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் பெயரை வைத்துக் கொண்டுதான் உங்களை ஏமாற்றுவார்கள், அவர் வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் உங்களை ஏமாற்றுவார்கள், அவரை பற்றி பேசிதான் உங்களை ஏமாற்றுவார்கள். அன்புக்குரியவர்களை ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். எத்தனையோ பல்வேறு விதமான அதிசயங்கள், அற்புதங்களை செய்தாலும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மேலுமாக ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலக முடிவு எப்போது எப்போது என்று கேள்வி கேட்டவரிடம் எப்போது என்ற கேள்விகள் அல்ல, நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உலக முடிவு எப்பொழுது, எப்படி என்று நடக்கும் என்று நீ ஒருபோதும் நீ கவலைப்படாதே, அதை குறித்து நீ கலங்காதே. மாறாக நான் எப்படி அதற்கு தயாரித்துக் கொள்ள வேண்டும், எப்போது உலகம் முடியும் என்பது அல்ல நமது கவலை, நான் எப்படி வாழ்கிறேன், எவ்வாறு நான் இந்த உலக முடிவிற்கு அல்லது இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்னையே நான் தயாரித்துக் கொள்கிறேன் என்பதை ஆண்டவர் மையப்படுத்துகிறார். எப்படி நான் வாழ்கிறேன், எப்போது என்று அல்ல, எப்படி நான் வாழ்கிறேன். நமது வாழ்க்கையை சீர்படுத்துவோம், ஆண்டவர் முன்னிலையிலே நமது வாழ்க்கையை வைத்து பார்ப்போம். எனவேதான் எத்தனையோ விதமான குழப்பங்கள் அந்த உலகத்திலே நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தூய பவுல் மிக அழகாக சொல்லுவார். 2 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமடலிலே 2வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே அவர் இந்த உலக முடிவிலே எத்தனை விதமான ஏமாற்றங்கள், இந்த மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுவார் என்று சொல்லுவார். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே அவர் இவ்வாறு சொல்லுவதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்குரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னையே அவன் உயர்த்திக் கொள்வான். தன்னையே கடவுளாக, தான் கடவுள் என்று அவன் தன்னையே உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். எனவே எச்சரிக்கையாய் இருங்கள். இன்று எத்தனையோ ஆட்சியாளர்கள் தங்களையே கடவுளாக நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களை எவரும் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ அரசாட்சிகள், எத்தனையோ அரசுகள், எத்தனையோ அரசர்கள் இப்படி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அழிவை எல்லாம் இந்த வரலாறு கண்டிருக்கிறது, இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது கூட உள்ள ஆட்சியாளர்கள் நாம் கண்ணால் காண்கிறோமே, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் கூட இருக்கிறார்களே, தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டு கடவுளுக்கு சமமாக தங்களை நினைத்துக் கொண்டு தாங்கள் சர்வாதிகாரியாக வாழ்கிறார்களே, அவர்கள் அழிவை நாம் நிச்சயம் நம் கண்கள் பார்க்கும்.
அவர்களுடைய அழிவு இருக்கும் என்று தூய பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். எனவேதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது திருவசனத்துல அது இறுதி நாளை குறித்து நாம் கவனமாய் இருக்கும்படி தூய யோவான் நமக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறார். 1 யோவான் 2:18 நாம் வாசிக்க கேட்போம். குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். அப்ப எதிர்கிறிஸ்து அல்ல, எதிர்கிறிஸ்துக்கள். கிறிஸ்துவுக்கு எதிராக சாட்சியம் சொல்பவர்கள், கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரம் செய்பவர்கள், கிறிஸ்துவின் பெயரை கொண்டு பொய்யான முறையிலே மக்களை ஏமாற்றி அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர்கள் பல எதிர்கிறிஸ்துக்கள். கிறிஸ்துவின் இறையாட்சிக்கு வாழ்கிற எல்லோரும் எதிராக வாழ்கிற எல்லோரும் எதிர்கிறிஸ்துக்கள். அன்புக்கு எதிராய், இரக்கத்திற்கு எதிராய், நீதிக்கு எதிராய், மன்னிப்புக்கு எதிராய் வாழ்கிற எல்லோரும் எதிர்கிறிஸ்துக்கள் தான். அது நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம். எப்பொழுது நாம் கடவுளின் இறையாட்சியுடைய விழுமியங்கள் அன்பிற்கு எதிராய், மன்னிப்புக்கு எதிராய், இரக்கத்திற்கு எதிராய், நீதிக்கு எதிராய், பிறரன்புக்கு எதிராய் நாம் வாழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் எதிர்கிறிஸ்துக்கள். ஏதோ 666 என்ற எண்ணோடு ஏதோ ஒரு மனிதன் பிறப்பான், அவன் எதிர்கிறிஸ்து என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படித்தான் நம்மை பல மனிதர்கள் குழப்புகிறார்கள். இதோ அங்கே 666 என்ற எண்ணோடு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இதோ இங்கே ஒரு ஆடு பிறந்திருக்கிறது, இதோ இப்படி அப்படி என்று பல்வேறு குழப்பங்கள். போலி தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு எதிர்கிறிஸ்து அல்ல, பல எதிர்கிறிஸ்துக்கள். அதில் நீங்களும் கூட இருக்கலாம். மறந்து விடாதீர்கள். அன்புக்கு எதிராய், இரக்கத்திற்கு எதிராய், மன்னிப்புக்கு எதிராய், பிறரன்புக்கு எதிராய் நீங்கள் வாழ்கிறீர்களா? நீதியை கொலை செய்கிறீர்களா? நீதிக்கு எதிராய் வாழ்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலே நீதி எவ்வாறு அளிக்கப்படுகிறது நம் கண் முன்பே. நமக்கு இது தவறு என்று நமக்கு தெரிந்தும் கூட, ஆனால் நீதியை காப்பாற்ற வேண்டிய நீதி அரசர்கள், நீதிமன்றங்கள் எப்படி அந்த நீதியை கொலை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, குறிப்பிட்ட மனிதருக்காக, குறிப்பிட்ட கட்சிக்காக என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எதுவும் நிலைத்திருக்காது அன்புக்குரியவர்களே. எந்த மனிதன் நிலைத்திருக்க மாட்டார். அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய காரியங்கள் எல்லாம் அடியோடு அழிந்து போகும். பல எதிர்கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். தொடர்ந்து அவர் 1 யோவான் 4வது அதிகாரம் 1 யோவான் 4:1 மீண்டுமாக அவர் சொல்லுவார், எல்லா விதமான ஆவியிலே நிறைந்த மனிதர்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய சபைகள் என்று எல்லா ஆவியையும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். வாசிக்க கேட்போமா? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு தூய ஆவியின் தூண்டுதல் இருக்கிறது. நான் கடவுளின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், வல்ல செயல்களை செய்கிறேன் என்று தூய ஆவியின் அபிஷேகம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஐயோ, வல்லமையோடு பிரசங்கம் பண்றாரு. ஐயோ, அந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்குது, அங்க லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க, அங்க அந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது. அவர் ஆவிக்குரியவர் இல்லை. எல்லா மனிதர்களையும் நம்பி விடாதீர்கள். எல்லோரும் தூயாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று நீங்கள் நம்பி விடாதீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். அன்புக்குரியவர்களே, உலகெங்கும் போலி இறைவாக்கினர் தோன்றி இருக்கிறார்கள். இதைத்தான் தூய பேதுரு 2 பேதுரு 2:1 கூட இந்த போலி இறைவாக்கினரை குறித்து அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். அவர்களின் போதனைகளை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறார்.
இறை வார்த்தையை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு, இறை விவிலியத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு, தங்களுக்காக தங்களுடைய மனம் போன போக்கில மக்களை ஒரு மயக்குகின்ற ஒரு சக்தியாக அவர்கள் மாற்றி அறிவிப்ப என்ற போலி போதலை பற்றி அவர் இவ்வாறு சொல்கிறார். வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:1 வாசிக்க கேட்போம். முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர். அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். அழிவை விளைவிக்கும் கொள்கைகள், புதிய கொள்கைகள், புதிய முறையில அவர்கள் விவிலியத்தை அவர்கள் திரித்து கூறுவார்கள், விளக்கம் சொல்லுவார்கள், அழிவை விளைவிக்கும் போதனைகளை கூறுவார்கள். தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதலிப்பார்கள். விரைவில் அழிவை தம்மீது வருவித்துக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ போலி இறைவாக்கினர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் போதனைகள் என்ன ஆனது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் போதித்தவாறு அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் போதித்ததற்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கும் எதிர்மாறான காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்வதை போல எச்சரிக்கையாயிருங்கள். உலக அழிவை குறித்து, உலக முடிவை குறித்து போதிக்கிற மனிதர்களை குறித்து நீங்கள் அதை குறித்து உங்கள் எண்ணத்தை அல்ல, உலகம் எப்பொழுது முடியும் என்பதை குறித்த பயம் அல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த கிறிஸ்துவின் வருகைக்காய், என் ஆண்டவரின் வருகைக்காய் நான் எப்படி தயாரித்திருக்கிறேன், முடிவை குறித்தல்ல, உங்கள் தயாரிப்பை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். உலக முடிவை குறித்தல்ல, இயேசுவின் வருகையை குறித்தல்ல, மாறாக அந்த வருகைக்கு நான் எப்படி என்னையே தயாரித்திருக்கிறேன் என்பதிலே நீங்கள் கவனமாயிருங்கள், என்பதிலே நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வருகைக்காய், இயேசுவின் வருகைக்காய் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அமர்வுக்குரியவர்களே, உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் நடந்து கொண்டு போகட்டும். ஆனால் என் வாழ்க்கையிலே நடப்பதை நான் சிந்தித்திருக்கிறேனா, சோதித்தறிந்திருக்கிறேனா, என் பேச்சை, என்னுடைய நடைமுறையை, என் வாழ்க்கையை நான் சோதித்து பார்த்திருக்கிறேனா? என் வாழ்க்கையில எத்தனையோ பூகம்பங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையில இருக்கிறது. பிறர் வாழ்க்கையில் நான் பெரிய பூகம்பத்தை உருவாக்குகிறேனே, என் வாயின் வார்த்தையால் அல்லது என் சொல்லால், என் செயலால் நான் பிறர் வாழ்க்கையில பெரிய பூகம்பத்தை உருவாக்குகிறேனே. பலருடைய வாழ்க்கை என்னால் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் விசுவாச வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரே, பல்வேறு இடங்களில நிலநடுக்கங்கள். அப்ப நிலநடுக்கங்கள் என்பது எனக்கு நானே உருவாக்கிக் கொள்கிறேன். நான் பிறருக்கு எத்தனை வகையில என் வார்த்தையால், என் வாழ்க்கையால் பிறர் வாழ்க்கையில நிலநடுக்கத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. கதிரவன் இருண்டு போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே. என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, பிறருக்கு நாம் எத்தனை பேருக்கு நாம் இருளாய் வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் இருட்டாய் மாற்றி இருக்கிறோம். சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை நீ நினைத்துப்பார். உன் வாழ்க்கையில புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, உன் வாழ்க்கையில இருளா இருக்கிறது, உன் வாழ்க்கை அங்கு ஆட்டம் காண்டு கொண்டு இருக்கிறது, உன் வாழ்க்கையில பெரிய பெரிய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சரிபடுத்திக் கொள். எனவே என் வாழ்க்கையை நான் சரிபடுத்திக் கொள்ள ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஆண்டவரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ இயேசு என்னை அழைக்கிறார். அற்புதங்களை, அதிசயங்களை காண்பதற்காக அல்ல, அவரை மையமாய் கொண்ட ஒரு வாழ்வை வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்வதை போல எச்சரிக்கையாயிருங்கள், யாரும் ஏமாற்றாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெளியிலே நடக்கிற காரியங்களை குறித்து அல்ல, உங்களுக்கு உள் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இதயத்திலே, உங்கள் எண்ணத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள்.
கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவரை மையமாய் கொண்ட ஒரு வாழ்வு வாழ்வோம். என் வாழ்க்கையை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன். அவர் வருகைக்காக நான் எப்படி தயாரிக்கிறேன் என்ற காரியங்களிலே நான் என்னையே ஈடுபடுத்திக் கொண்டு இயேசுவை ஆண்டவரை மையப்படுத்திய ஒரு வாழ்வு வாழ தொடர்ந்து இந்த புனித வழியிலே நாம் மன்றாடுவோம். இறையருள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். வந்தும் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தும் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயன் என்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான இப்புனிதபடி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் ஒரு எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித கேத்ரின் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தரும். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதுவோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் உம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் ஆண்டவரை இயேசுவை மையமாய் கொண்ட வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம்.